400 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, மோசேயின் பிறப்பு, வளர்ப்பு, உண்டாக்கப்பட்ட தெய்வங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி அழிக்கப்பட்ட 10 வாதைகள், 10 பிரமாணங்கள், ஆசரிப்பு கூடாரம், 40 வருஷம் அவர்களை வழிநடத்தின ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வரும்படி அழைக்கிறார். யாத்திராகமம். வாருங்கள் சேர்ந்து படிப்போம் உங்கள் ஹோப் டிவியில். உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளிப்பாடங்க நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். இதனால் விசேஷமாய் புதர் கெர்ஷோம், புதர் சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். பாஸ்டர் கெர்ஷோம் துவக்கி வைங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2025ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டு பாடங்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். காலாண்டு பாடத்தின் தலைப்பானது யாத்ராகமம், வாக்குத்தத்த தேசத்தை நோக்கி பயணம். இந்த வார பாடம் 7. பாடத்தின் தலைப்பு ஜீவன் தரும் அப்பமும் தண்ணீரும். மனப்பாட வசனம் யாத்ராம் 16ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள்? பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 7ஆம் நாளில் உங்களில் ஒருவனும் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்றார். அப்படியே ஜனங்கள் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார்கள். பாஸ்டர் சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். இந்த பாடத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் ஆசிக்கிறார். இந்த 40 வருடங்கள் வனாந்திர பயணத்தை ஆண்டவர் திட்டமிடவில்லை. அவங்க அவங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் அந்த 3.5 நாள் பயணத்தை என்னவாயிடுதுன்னா 40 வருஷமாக மாறிவிடுகிறது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய அவிசுவாசம் அதற்கு முதல் காரணம். இன்னொன்று, ஆண்டவருடைய சத்தத்திற்கு எதிர்த்து நிற்கிறது 2வது காரணமாக அதில் இருந்தது. அதில் ஆண்டவர் இவங்களுக்கு என்னென்னலாம் கற்றுக் கொடுக்குறாருன்னா, முதல்ல டிசிப்ளின். கானான் தேசத்தை போய் அடையணும்னா இச்சை அடக்கம் அவங்களுக்கு தேவை. அவங்க ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கணும் என்பதை ஆண்டவர் அவர்கள் கற்றுக் கொடுக்குறாரு. அடுத்து தியாக மனப்பான்மை அவங்களுக்கு மிக அவசியம். ஏன்னா ஆபிரகாம் யார் அப்படின்னா, தேவன் எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தாரோ அதெல்லாம் தியாகம் செய்து ஆண்டவரை பின்பற்றினவர் ஆபிரகாம் என்று பார்க்கிறோம். அவங்களுக்கு ஆண்டவர் சுயநலமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுக்கிறார். இப்படி அநேக ஆவிக்குரிய பாடங்களை ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இவர்களை பத்திரமாக கொண்டு போகணும். இதில் ஆண்டவர் ஒரு பக்கத்தில் அவர்களை வழிநடத்தி கொண்டு போகிறார். இன்னொரு இதில் ஆண்டவர் அவங்களுக்கு முன்பாக யாரை நிறுத்துறாருன்னா, மோசேயை நிறுத்துறார். இவங்களால் அதரிசனமான தேவனை பார்க்க முடியாது. இவங்க பார்க்க முடிஞ்சதெல்லாம் யார் தான்? மோசேயை மாத்திரமே அவர்கள் பார்க்க முடியும். அவர் சொல்லுகிற அந்த சத்தத்தை கேட்டு இவங்க எல்லாம் ஒன்றா போகணும். இவங்களுக்குள்ள என்ன வரக்கூடாது? பிரிவினைகள் வரக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அவங்களுடைய இலக்கை அவர்களால் அடைய முடியும். அதையெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு வனாந்திர பயணத்தில் கற்றுக் கொடுக்குறார். இதில் நமக்கு ஒரு சைனீஸ் பழமொழி கொடுத்துருக்காங்க. அந்த பழமொழி என்ன சொல்லுது அப்படின்னா, 1000 மைல்களை நாம் கடக்க வேண்டும் என்றால் முதல் படி என்ன பண்ணணும்? எடுத்து வைக்கணும். அந்த முதல் படி என்னன்றதுனா விசுவாச படி. அந்த முதல் படியை நம்ம எல்லா குடும்பங்களும் ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சு எடுத்துட்டாங்கன்னா ஈஸியாக நம்ம அந்த பயணத்தை முடிச்சிடலாம். அதனால் நம்ம அந்த விசுவாச படியை முதல் எடுத்து வைப்பது அவசியம் என்பதை ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்கிறார். செங்கடலை இவர்கள் கடக்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் எகிப்தியரெல்லாம் செங்கடலில் மூழ்கிட்டாங்க. பாடல் பாடி கொண்டாட்டம் நடந்து விட்டது. செங்கடலை கடந்த பிறகு நிகழ்த்தப்பட்ட முதல் அதிசயத்தின் பின்னணி என்ன? சிவந்த சமுத்திரம் ஒரு மிகப்பெரிய சவாலாக அவர்களுக்கு இருந்துச்சு. முன்பு நாம் படித்தோம். பின்னாலே பார்வோனுடைய சேனை, இருபுறமும் அங்கே மலைகள், சிவந்த சமுத்திரம், எங்கேயுமே தப்பி பிழைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. தேவன் பலத்த கரத்தினால் அவர்கள் என்ன செய்தார்? அற்புத விதமாக வழிநடத்தி வந்தார். அப்போ அவருடைய விசுவாசம் என்ன செய்திருக்கணும்? இன்னும் பலப்பட்டிருக்க வேண்டும். உற்சாகம் அடைந்து பாடல்கள்லாம் பாடுறாங்க. இப்போது அங்கே 15ஆம் அதிகாரம் பாடல் பாடி முடித்த பிறகு 22ஆம் வசனத்தில் வாசித்தோம் அப்படின்னா, அங்கே சூர் என்கிற வனாந்திரத்திலே அவர்கள் புறப்பட்டு போன பொழுது 3 நாள் வனாந்திரத்திலே தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அப்போது தண்ணீர் ஒரு முக்கியமான வாழ்வாதார தேவையாக இருக்கிறது. இப்போ தண்ணி கிடைக்கலன்றோன்னே அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வசனம் 23 மாராவியில் வந்தபோது அங்கே தண்ணீர் கிடைக்குது. அதை குடித்த பொழுது அது ரொம்ப கசப்பாக இருந்துச்சு. ரொம்ப தண்ணி
தாகம் எடுக்கும்போது கசப்பான தண்ணீர் குடிச்சா எப்படி இருக்கும். அப்போது உடனே என்ன செய்கிறாங்க, மோசேக்கு விரோதமாக 24 முறுமுறுக்க துவங்குதே பார்க்க முடியும். அந்த அதிகாரத்தில் தான் படிக்கிறோம், ஆண்டவருடைய காரியங்களை இணைத்து அங்கே உற்சாகமாக பாடுறாங்க. அதே அதிகாரத்தில் என்ன பார்க்குறோங்கன்னா முறுமுறுக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போது 25 வாசிக்கும் பொழுது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், ஒரு மரத்தை காண்பிக்கிறாரு. அதில் ஒரு கிளை எடுத்து போடுறாங்க. அப்போது அது அங்கே கசப்பு அங்கே மாறுகிறதை நம்ம பார்க்க முடியும். தேவன் அவர்களுக்கு அந்த ஒரு சோதனை வைக்கிறார். அதில் என்ன செஞ்சிடறாங்க, விசுவாச குறைச்சலில் அவர்கள் தோற்று போவதை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. தொடர்ந்து படிக்கும் பொழுது நிகழ்த்தப்பட்ட முதல் அற்புதத்தின் அனுபவத்திலிருந்து இஸ்ரவேலர் கற்றுக்கொள்ளும் கொண்ட பாடம் என்ன, நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? ஒவ்வொரு நிகழ்விலும் ஆண்டவர் அவங்களுக்கு ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குறார். அதில் முதல்ல அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, நீங்கள் பொறுமையாக இருங்க, ஏன் பதஷ்டப்படுறீங்க, ஏன் அவசரப்படுறீங்க. பொதுவாகவே நம்ம எந்த ஒரு செயலையும் வேகமாக செயல்படுத்தணும் அல்லது சீக்கிரமாக முடிக்கணும் என்று நினைக்கிறது மனிதனுடைய இயல்பு. ஆனால் ஆண்டவர் எதை செய்தாலும் நமக்கு முதல்ல பொறுமையை கற்றுக் கொடுக்குறாரு, காத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்குறாரு. ஜெபத்தோடு அதை நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மேன்மையை ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். அடுத்து நீங்கள் 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் தேவனோடு இசைந்திருந்தால்தான் தேவன் நமக்காக காரியங்களை செய்வார். இவங்க தேவனை சார்ந்திருக்க இன்னமும் அவங்க என்ன பண்ணல, பழகலை. அவங்க நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் பார்த்துருக்குறாங்க. சரி, இவ்வளோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த ஆண்டவரை நம்ம சார்ந்திருப்போம் அப்படின்ற அந்த கமிட்மெண்ட்டுக்கு அவங்க இன்னும் வரல. அதை தான் ஆண்டவர் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். நீங்கள் என்ன சார்ந்துருங்க, உங்களை எனக்கு ஒப்பு கொடுங்க. அப்படி நீங்கள் எனக்கு ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னா நான் எல்லாத்தையும் உங்களுக்காக செய்வேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் இதை தான் எதிர்பார்க்கிறார். ப்ராக்டிக்கலாக நம்ம பேசணும் அப்படின்னா, ஒரு பிரச்சனை வந்துச்சுனாவே நம்ம டப்புன்னு பேசிடுறோம், கோவப்பட்டுடுறோம், ஏதாவது காரியங்களை செயல்படுத்திடுறோம். ஆண்டவர் பொறுமையாக இருக்க சொல்கிறாரு. 2வது, இவங்களுக்கு கற்றுக் கொடுத்த அதே மேன்மையான ஆவிக்குரிய பாடம், தேவனை சார்ந்திருக்க நாம் பழகுவோமே என்றால் நம்முடைய யாத்திரை இன்பமாக முடியும். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம கடந்து போகலாமா? நல்ல பாடங்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். பாஸ்டர் கிருஷ்ணன், உங்களுக்கான கேள்வி, யாத்திராகமம் 16 இஸ்ரவேலின் முறுமுறுப்புக்கு காரணம் என்ன, நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ளுகிறோம்? இதற்கு முன்பதாக சூர் என்கிற வனாந்தரத்தில் அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக அங்கே 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது வசனம் 1 2ஆம் மாதம் 15ஆம் தேதியில் ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்திலே சேர்ந்தார்கள். அப்போது இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா, அவர்களுக்கு உணவு அங்கே தீர்ந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். என்னென்னு சொன்னால், அங்கே கிட்டத்தட்ட அங்கே எகிப்தை விட்டு புறப்பட்டு அங்கே 2 மாதங்கள் ஆயிடுச்சு. 2ஆம் மாதம் 15ஆம் தேதியில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த வனாந்திர பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. அவர்கள் இன்னும் பசி அடையவில்லை. அதுதான் எலன் வைட் சொல்கிறாங்க, they were not yet suffered for hunger. ஆனால் எதிர்காலத்தில் இத்தனை 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம் இருக்கிறாங்க. பிள்ளைகள், மிருக ஜீவன்கள் மற்றும் பெண்கள். இப்போ இத்தனை பேருக்கு நம்மளுக்கு சாப்பாடு எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்ற எண்ணத்தினால என்ன செய்கிறாங்கலாம், அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்போது தேவன் சில நேரங்கள் என்ன செய்கிறாரு, இந்த பிரச்சனைகளை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் எங்கே திரும்ப வேண்டும், தேவனிடத்தை முறையிட வேண்டும். தேவன் இதுவரைக்கும் நம்ம நடத்தியிருக்கிறாரு, இனிமேல் நடத்துவார் என்கிற விசுவாசம் அவர்களுக்கு வரவில்லை. மாறாக வசனம் 3 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, தேவன் அவளோடு பயணிக்கிறார் என்பதை மறந்து என்ன செய்னாங்க, இறைச்சி பாத்திரங்கள் அண்டை உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே நாங்கள் இருந்திருப்போமே, கர்த்தரின் கையால் செத்து போனோம்னால் பரவாயில்ல, இந்த கூட்டம் முழுவதையும் என்ன செய்றீங்க, பட்டினினால் கொல்லும்படி எங்களை இப்படி புறப்பட பண்ண வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி அங்கே முறையிடுவதை நாம் பார்க்க முடிகிறது. மன்னாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். மன்னா வழங்கியதன் மூலம் தேவன் இஸ்ரவேலுக்கு கற்பித்த பாடம் என்ன? இந்த மன்னா மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இது யாருடைய அப்பம் என்றால் தேவதூதர்களுடைய அப்பம். இதை ரொம்ப அழகாக அவங்க ருசித்தாங்க. முதல்ல ருசித்த போது அது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் சில நேரத்தில் ஒரே பேக்கேஜே நம்ம ரெகுலராக சாப்பிட்ணும் அப்படின்னா போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இதே சாப்பாடா, இதே தோசையா, இதே இட்லியா அப்படின்ற மாதிரி இப்போ இவங்களோட இது என்ன ஆயிடுச்சுன்னா, அது அவர்களுக்கு திகட்டினது போல இருந்தது. ஆனால் இதில் ஒரு மிக முக்கியமான ஆவிக்குரிய பாடத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். முதல் ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னா, இதை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுத்தார். இந்த ஒவ்வொரு நாளும் அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட பொழுது, மனுஷன் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே
பிழைப்பான் என்கின்றதை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் இந்த மன்னா யாரை அடையாளப்படுத்துகிறது? கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்திருந்து அவரை ருசிக்க வேண்டும் என்பதை முதல் பாடமாக கற்றுக் கொடுக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒபீடியன்ஸ் பிரிங்ஸ் பிளெஸ்ஸிங். கீழ்ப்படியும் பொழுது அதற்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு, நீங்கள் எனக்கு கீழ்ப்படிங்க என்று ஆண்டவர் அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 6வது நாள் ரெட்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்குறார். அவங்க ஏன்னா 7ஆம் நாளில் என்ன பண்ணணும்? ஓய்ந்து இருக்கணும். இந்த மன்னாவின் மூலமாய் ஓய்வு நாள் சத்தியத்தை மீண்டுமாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அல்லது நினைப்பூட்டுகிறார் என்று சொல்ல வேண்டும். ஏன் அப்படின்னா, ஆதாம் துவங்கி அதை அவர்கள் கை கொண்டு வந்தார்கள். ஆனால் எங்கே மறந்துட்டாங்கன்னா, அந்த 430 வருஷம் எகிப்தில் இருந்தாங்க பார்த்தீங்களா, அப்போ அந்த ஓய்வு நாள் கட்டளைகளை அவங்க மறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கே என்ன அப்படின்னா, என்னுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே நீங்கள் பிரவேசிப்பீங்க. அந்த இளைப்பாறுதலுக்கு அடையாளமான நாள் தான் என்னது? ஓய்வு நாள். இது 3வது ஆவிக்குரிய பாடம். 4வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த மன்னா எப்போ தெரியுங்களா நின்று போச்சு? அவங்க அந்த கானான் தேசத்துக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அந்த மன்னாவை ஒரு நாள் அவங்க பெறுறாங்க. அடுத்த நாள் அவங்க என்ன பண்ணுறாங்க? போகிறாங்க. அதோட மன்னா என்ன ஆயிடுச்சு? ஸ்டாப் ஆயிடுச்சு. இதில் என்ன ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாருன்னா, நான் உங்களை உத்தமமாக இருந்து ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு 4வது பாடமாக கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் உத்தமமாக என்ன பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். 5வது மிக முக்கியமான பாடம் என்னென்னா, ஸ்பிரிச்சுவல் நரிஷ்மெண்ட். இது எல்லாமே ஒரு ஆவிக்குரிய கருத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த கருத்து வேற ஒன்றும் இல்லை, கிறிஸ்துவே நம்முடைய மன்னா. ஒவ்வொரு நாளும் அவரை நாம் ருசிக்கிறதுனாலேயே நாம் பிழைத்திருப்போம் என்கின்ற மேன்மையான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அடுத்த அதிகாரத்துக்குள்ளே கடந்து போகிறோம். பாஸ்டர் கெர்ஷோம், உங்களுக்கான கேள்வி, யாத்திராகமம் 17:1-7 சொல்லப்பட்டுள்ள அனுபவம் என்ன? இஸ்ரவேலர்கள் என்ன பாடம் கற்றுக்கொண்டனர்? 2 வனாந்தரத்தை பார்த்தோம். இப்போது சீன் வனாந்தரத்திலிருந்து ரெவதீம் என்கிற இடத்திற்கு அவர்கள் பிரயாணப்பட்டு போகிறாங்க. இங்கே வரும் பொழுது ஜனங்கள் மோசையோடு அங்கே வாதாடுகிறதை பார்க்க முடியும். யாத்திராம் 17ஆம் அதிகாரத்தில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இப்போ என்ன செய்கிறாங்க? டிமாண்ட் பண்ணுறாங்க. மோசைகிட்ட கேட்குறாங்க, நாங்கள் வசனம் 2 17ஆம் அதிகாரம் 2, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி, அங்கே தண்ணீர் இல்லை, தண்ணீர் தர வேண்டும் சொல்லி அங்கே பிளைண்டாக அவங்க என்ன கண்மூடித்தனமாக அவங்க கேட்குறாங்க. அப்போ அந்தளவுக்கு ஒரு கோபம், ஒரு ஆதங்கம் அவர் இடத்துல பார்க்கப்படுகிறது. அப்போது 3ஆம் வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் என்னது எங்கள் பிள்ளைகளையும் இப்படி வனாந்திரத்தில் நீங்கள் கொலை செய்ய பார்க்குறீங்களே. திரும்ப எப்பயுமே அதான் சொல்கிறாங்க. லெல்வேட் கூடுதல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எங்களை வனாந்திரத்தில் கூட்டிகிட்டு வந்து எங்களெல்லாம் கொலை செஞ்சுட்டு எங்களோட உடைமைகளை எடுத்துக்கொள்ள பார்க்குறீங்களேன்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்களாம். அப்போது அது மாத்திரமல்ல, அவரை கல்லெறிய துணிந்தார்கள். உடனே மோசே என்ன செய்கிறார்? அதுதான் இங்கே வசனம் 4 வாசிக்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி மோசை கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாருப்பா, அங்கே போ, வசனம் தொடர்ந்து வாசித்தோம் அப்படின்னா, ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையில் நினைப்பேன், அதை என்ன செய்ய, அதை கண்மலையை அடிக்கும் பொழுது அங்கே தண்ணீர் புறப்படும் என்று சொல்லி. அப்போது பேட்ரியாட்ஸ் அண்ட் ப்ராஃபட்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும்ல அந்த கண்மலை யாரை குறிக்கின்ற சொன்னால் தேவகுமார் நாய கிறிஸ்துவை குறிக்கிறதாக இருக்கிறது. சன் ஆஃப் காட் வெயில்ட் இன் த கிளவுட் ஆஃப் பில்லர், தேவ மகிமை அங்கே காணப்பட்டது என்ன செய்ய முடியும்? இப்போ பார்க்க முடியும். அந்த இடத்துக்கு வசனம் 7 மெரிபா என்று சொல்லி மோசே பெயரிடுகிறார். இப்படியாக அந்த அனுபவங்கள் நிறைவு செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த இஸ்ரவேல் அனுபவத்தை குறித்து பவுல் எழுதுவது என்ன? நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ளுகிறோம்? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் அதை மேற்கோளாக சொல்லுகிறார். அதை சொல்லும் பொழுது இந்த அனுபவத்தை ஒப்பிடுறார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது நிறைய பேர் கேட்பாங்க, பாஸ்டர் பழைய ஏற்பாட்டில் பேப்டிசம் இருந்துச்சா பாஸ்டர்? நம்ம தானே இப்போ பேப்டிசம்லாம் எடுக்கிறோம், பழைய ஏற்பாட்டில் அப்படி இருந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. இதை பவுல் எழுதும் போதே அந்த முதல் 2 வாக்கியங்களிலே அவர் சொல்கிறார் இல்லையா, நம்முடைய பிதாக்கள் எல்லாம் மேகத்திற்கு கீழாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தில் சமுத்திரத்திலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். அப்படின்னா அது ஒரு வகையான ஞானஸ்தானம். இந்த எக்ஸோடஸ் அனுபவத்தை நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, அதை பவுல் ஒப்பிட்டு பேசும்பொழுது ஒரு ஞானஸ்தான அனுபவமாக, ஒரு புது சிருஷ்டியாக அவர்களை மாற்றி ஆண்டவர் வழி நடத்தினார் என்று வாசிக்கிறோம். அதில் குறிப்பாக 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவை. அப்போது 2 விஷயம் அவங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஒன்று ஆகாரம், இன்னொன்று தண்ணீர்.
ஆகாரம் என்று சொல்லும்பொழுது வெறும் மன்னா மாத்திரமல்ல, தேவனுடைய ஞானமுள்ள வார்த்தைகள், ஆலோசனை. அதனால தான் அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே என்றும் அந்த தண்ணீரும் ஜீவ தண்ணீர் என்று நாம் பார்க்கிறோம். இந்த மேன்மையை அவர்கள் அடைந்தார்கள். இவ்விதமாக பவுல் மூலமாக ஆண்டவர் அந்த யாத்திரையின் அனுபவத்தை நமக்கு விளக்கி சொல்கிறார். அதே அதிகாரத்தை நம்ம தொடர்ந்து படிப்போம் அப்படின்னா, அவர்கள் முன்பு கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தது போல நம்மில் ஒருவரும் அவரை பரீட்சை பார்க்காதிருப்போம், நம்ம பொறுமையாக இருப்போம், நம்ம இந்த ஓட்டத்தை ஓடுவோம் என்று நமக்கு ஆலோசனை கொடுக்குறார். அருமையான பாடத்தை படித்து கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம கடந்து போகலாமா? யாத்திராகம் 18ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். யாத்திராகம் 18ஆம் அதிகாரம் 1-12 நடந்தது என்ன, நாம் எப்படி உலகத்துக்கு சாட்சியாக இருக்க முடியும்? இங்கே யாத்திராகம் 18ஆம் அதிகாரத்தில் மோசேயுடைய மாமன் அங்கே வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஜெத்ரோ அவர் என்ன செய்கிறாரு, அங்கே மோசேயோட குடும்பத்தை அழைத்து கொண்டு மோசையை பார்க்கும்படியாக வருகிறார். அதை தான் இங்கே துவக்கத்தில் நாம் பார்க்க முடியும். மோசையின் மாமனாகிய எத்ரோ மோசையினாலே திரும்பி அனுப்பப்பட்டிருந்தான் மனைவியாக சிப்போராலையும் கூட்டிக் கொண்டு அங்கே சந்திக்கும்படியாக அங்கே என்ன செய்கிறாரு, வருகிறார். அப்போது மோசை என்ன செய்கிறார் அப்படின்னா, வசனம் 8 தன் மாமனுக்கு நடந்த எல்லாவற்றையும், ஆண்டவராகிய தேவன் எப்படி அவர்களை வழிநடத்தி வந்தார், சிவந்த சமுத்திரத்திலே என்ன நடந்துச்சு, எகிப்தியருக்கு என்ன நடந்தது என்பதை எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரு அங்கே விவரித்து சொல்கிறார். அப்போ இதெல்லாம் கேட்ட மாத்திரத்தில் எத்ரோ ஒரு அருமையான வாக்கியத்தை நம்ம என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். வசனம் 10-11 யாத்திராகம் 18 உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்ரோ என்ன செய்கிறாரு, தேவாதி தேவனை அங்கே ஸ்தோத்தரிக்கிறதே நாம் பார்க்க முடியும். உங்களை காத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த வசனம் 11 கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன், அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி. அப்போ ஒரு டெஸ்டிமோனி, இங்கே மோசே தன்னுடைய சாட்சியை பகிர்ந்திருக்கிறார். இப்போ நம்ம என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் நம் வாழ்வில் இடைபடும் பொழுது, கிரியை செய்யும் பொழுது அது மிகப்பெரிய சாட்சியாக அமைகிறது. நம் மற்றவர்களுக்கு அதை எடுத்து சொல்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரு மேன்மையான பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்போ அதே எத்ரோ தேவ ஜனங்களுக்கு கொடுத்த ஆலோசனை என்ன? அவர் பார்க்குறாரு, மோசே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு தனிநபராக என்ன பண்ணுறாரு, எல்லா பிரச்சனையும் அவர் தீர்க்க முற்படுகிறார். இது ஒரு மனுஷீகத்தில் பார்க்கும்பொழுது இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப அவருக்கு டயசமான ஒரு இது. அதனால் அவர் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. அந்த ஆலோசனை என்ன அப்படின்னா, உன்னுடைய தேவ வேலையை நீ மற்றவர்களோடு என்ன பண்ணு, பகிர்ந்து கொள். அது எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா, யாத்திரையாகவும் 18ஆம் அதிகாரம் அதில் குறிப்பாக 25வது வசனம், மோசே இஸ்ரவேலர் எல்லாரிலும் திறமையுள்ள மனிதர்களை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதியாகவும் 100 பேருக்கு அதிபதியாகவும் 50 பேருக்கு அதிபதியாகவும் 10 பேருக்கு அதிபதியாகவும் ஜனங்கள் மேல் தலைவராக்கினான். இது யார் கொடுத்த ஆலோசனைக்கு அப்புறம்? தன்னுடைய மாமனார் ஜெத்ரோ. நிறைய நேரத்தில் நம்ம மூத்தவங்க சொல்கிற ஆலோசனை ஏன் கேட்கணும் அப்படின்னா, நல்ல ஆலோசனையை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் மோசேவும் என்ன ஆகிட்டாரு, கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டாரு. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்போது இவர் மேலே இருக்கிற ஆவியை 70 பேர் மேலே என்ன பண்ணார், அமர பண்ணினார் என்று வாசிக்கிறோம். இதை பேஸ் பண்ணிக்கு தான் இன்றைக்கி நம்ம சர்ச்சில் கமிட்டின்னு வைக்கிறோம் இல்லையா, சர்ச் போர்டு மெம்பர்ஸ். இவங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க இன்சார்ஜு, இந்த இலாக்காவை அவங்க பார்க்கட்டும், வாலிபர்கள் இலாக்கா, பெண்கள் இலாக்கா, இப்படி பல இலாக்காக்களை நாம் பிரிக்கிறோம் இல்லைங்களா. இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கும் நாம் செய்கிறோம். அப்போ எத்ரோ கொடுத்த ஆலோசனை வெறும் மோசேவுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் அது பொருந்தும் என்று நாம் பார்க்குறோம். அதுக்கப்புறமா சர்ச்சுக்கு அப்புறமா வர்ற செக்ஷன்ஸ், ரீஜியன்ஸ், அதுக்கும் இதுதான் அடிப்படை. ஆமாம், அடிப்படை. ஓகே, சரி, தொடர்ந்து நம்ம பேசுவோம். இஸ்ரவேலை குறித்த நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டதற்கு பவுல் கூறணும் காரணம் என்ன? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தமாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அப்போது இங்கே பவுல் மிக தெளிவாக எழுதுகிறார். அவர்களுக்கு மாத்திரம் அது நடந்தது ஏதோ நம்ம படிச்சுட்டு போகிறதுக்காக இல்லை. இந்த அனுபவங்களை நாம் படிக்கும் பொழுது அதிலிருந்து பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். முக்கியமாக உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பின் செய்தியாக இருக்கிறது. இஸ்ரவேல் எப்படி முறுமுறுத்து அவிசுவாசத்தில் விழுந்து போனார்களோ அப்படி நாம் இல்லாதபடிக்கு அங்கே
2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கும் பொழுது தெளிந்த புத்தியுள்ள ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நாம் தரித்து நம்முடைய வாழ்க்கையை சுய பரிசோதனை செய்து எந்தெந்த இடங்களிலே நம்மை திரித்து கொள்ள வேண்டுமோ அந்த இடத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மேன்மையான காரியத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். அதுதான் அங்கே பவுல் ரோமர்கள் நிருபத்திலே 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலே சொல்லுகிறாரு, பிரியமான ஜீவ பலியாக நம்முடைய சரீரங்கள் என்ன செய்யணுமா, ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பவுல் எழுதுவதை நாம் பார்க்க முடியும். பாஸ்டர் சார்ல்ஸ், பாடத்தை நிறைவு செய்கிறோம். இந்த பாடத்தில் யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்தவர்களுக்கான என்ன சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? 4ஆம் அதிகாரத்தில் வந்து கிறிஸ்துவே அந்த ஜீவ ஊற்று என்பதை வெளிப்படுத்துகிறார். தாகமாக இருக்கிறவன் தண்ணீருக்கு தன்னுடைய தாகத்திற்கு தண்ணீர் கேட்டால் நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நாம் ஆண்டவருடைய நீதியுள்ள வசனங்களை ருசிக்கும் பொழுது இந்த உலகம் வந்து நமக்கு மீண்டும் ஏதோ வேணும் அப்படின்னு கேட்குற ஆசை நமக்குள்ள வராது. அவரை ருசிக்கிறபடினால் அந்த ஜீவ தண்ணீர் நமக்குள்ளாக ஒரு திருப்தியை கொடுக்கும் என்பதை அங்கு சமாரியா ஸ்திரீக்கு கற்றுக் கொடுக்கிறார் 4ஆம் அதிகாரத்தில். ஏன்னா நம்ம 5 புருஷர்கள் இருந்தாங்க, ஆனாலும் என்ன இல்லை, திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை இருந்தது. பிற்பாடு அவங்க இயேசுவை ருசித்த பிறகு சமாரியர்கள்கிட்ட போய் சாட்சி கொடுக்குறாங்க, இந்த அம்மாவும் ரட்சிக்கப்படுறாங்க என்று பார்க்கிறோம். ஆனால் 6ஆம் அதிகாரத்தில் வரும்போது மிக முக்கியமான ஒரு காரியத்தை யோவான் நமக்கு எழுதுகிறார். அது என்னன்னா, வனாந்திரத்திலே மோசேவால் வழிநடத்தப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் எதை சாப்பிட்டாங்க, மன்னாவை புசித்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க, மாண்டு போனார்கள். ஆனால் நான் கொடுக்கிற ஜீவ வார்த்தைகளை புசிக்கிறவன் இதோ மரித்தாலும் பிழைப்பான், மரிப்பதும் இல்லை என்றும் சொல்லுகிறார். அப்படின்னா 2 சாராரையும் குறிக்கிறார். ஏன்னா ஆண்டவர் 2ஆம் வருகையில் வருகிறதுக்கு முன்பாக எல்லாரும் மரிக்கணும்னு அவசியமே கிடையாது. மறுரூபமாக போகிற ஒரு சாரார் இருக்க போகிறாங்க. ஏற்கனவே நற்சாட்சி பெற்று மரித்தவர்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார். அதனால் இங்கே சொல்லும்போது அந்த வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் 6:35, இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்திலே வருகிறவன் ஒரு காலமும் பசி அடையான், என்னிடத்திலே விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலமும் தாகம் அடையான். 2ஐயுமே பேசிடுறார், பசி தாகம். இந்த பசி தாகத்தை கிறிஸ்து மாத்திரமே தீர்க்க முடியும், அவர் மாத்திரமே தீர்வு என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பாடத்தை நடத்தி கொடுத்ததுக்காக உங்கள் இருவருக்கும் நிகழ்ச்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி எதுக்கு வசனம் சொல்லுது? இயேசுவே அப்பமாகவும் ஜீவ தண்ணீராகவும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் இருக்க உங்கள் குடும்பத்தை அவருக்கு ஒப்பு கொடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.